ஹாய் சோஃபியா. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. ஆமாக்கா, உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சில்ட்ரன்ஸ் டைமுக்கு சொல்லாம கொள்ளாம ரகசியமா வந்திருக்கேன்? அதுவாக்கா, பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கேன்க்கா. அப்படியா? ஆமா. சரி, அப்ப ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்க்கா. இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. நீ ரகசியமா வந்திருக்கல்ல, அதான் இன்னைக்கு டாபிக்கும் ரகசியம். ஓ அப்படியாக்கா? சரி, என்ன குட்டி, ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர் பண்ண யார் வரா? அக்கா இங்க வாங்க. அக்கா, நான் பிள்ளைகளை ரகசியமா பார்க்க வந்திருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நான் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு நான் ரகசியமா பார்க்கேன். ஓகேவா? ஓ, அதான் இப்படி ரகசியமா சொல்ல வந்தியா? நீ ரகசியமா சொல்றேன்னு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கேட்டுடுச்சு. சரி, அதெல்லாம் விடுங்கக்கா, பாத்துக்கலாம். சரி குட்டி, ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கூப்பிக்கோங்க. எங்கள் அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இயேசுப்பா, இந்த நாள்லையும் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க. நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இயேசுப்பா, இதிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுப்பா, இந்த சில்ட்ரன்ஸ் டைமில் நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்லித்தாரீங்களோ அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, ப்ரேயர் பண்ணியாச்சு. ஆமாக்கா, பிள்ளைங்களும் சூப்பரா ப்ரேயர் பண்ணாங்கக்கா. அப்போ நீ ப்ரேயர் பண்ணல, பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தானே பார்த்துட்டு இருந்திருக்க? அப்படி இல்லைக்கா, நான் ப்ரேயர் பண்ணிட்டே பார்த்தேன்க்கா. அப்படியா? ஆமாக்கா. அக்கா, அடுத்து என்ன ப்ரோக்ராம்க்கா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்? எப்பவும் போல அடுத்து ஆக்ஷன் சாங் தான். அக்கா, புது சாங்கா பழைய சாங்கா? புது சாங்கும் இல்லை, பழைய சாங்கும் இல்லை. அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சாங் வேற 2 சாங்கும் பாட போகிறாங்களாம். அப்படியாக்கா? ஆமாம், புதுசாக வேற ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்திருக்காங்க. என்ன குட்டீஸ், பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? நல்லா ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? இந்த அக்கா வேற ரகசியமாக பார்த்துட்டே இருப்பாங்க உங்களை. எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு? சரி சரி, ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஆக்ஷன் சாங் பாட ரெடியாக இருக்கீங்களா? சரி, எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க பார்க்கலாம். என்ன சாங் அப்படின்னா, அமெரிக்கா போகணுமா, அந்த சாங் தான். பாடி ரொம்ப நாள் ஆச்சுல, பாடலாமா? ரெடியா? ஓகே, பாடலாம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளைன்ல போகலாம். அந்தமான் போகணுமா, ஷிப்பில் போகலாம். அமெரிக்கா போகணுமா, ஏரோப்ளைன்ல போகலாம். அந்தமான் போகணுமா, ஷிப்பில் போகலாம். இந்தியாவை சுற்றி பார்க்க ட்ரெயினில் போகலாம். பரலோகம் செல்லணுமா, நீ பரலோகம் செல்லணுமா? ஒன் வே ஒன் வே ஒன் வே, ஒன்லி ஒன் வே ஒன் வே ஒன் வே. அந்த ஒன் வே நம்மே சப்பா, அந்த ஒன் வே நம்மே சப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்குத்தான் உண்டப்பா. ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் உனக்குத்தான் உண்டப்பா. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் போதும்பா, பரலோகம் செல்லலாமே, நீ பரலோகம் செல்லலாமே. ஒன் வே ஒன் வே ஒன் வே, ஒன்லி ஒன் வே ஒன் வே ஒன் வே. அந்த ஒன் வே நம்மே சப்பா, அந்த ஒன் வே நம்மே சப்பா. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங்கில் சூப்பராக பண்ணீங்க, நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ செகண்ட் சாங் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு பாடுங்க, சரியா? யாருக்கெல்லாம் மேக்ஸை பார்த்தா, சயின்ஸை பார்த்தா, இங்கிலீஷை பார்த்தா பயமாக இருக்கும்? பயமாக இருக்குமா? ஒரு சிலருக்கு பயமே இருக்காதா? சரி, அது ரிலேட்டடான ஒரு சாங் தான், பாடலாமா? அந்த மேக்ஸுனா பயமும் இல்லை, இந்த சயின்ஸ்லாம் பயமும் இல்லை, இந்த இங்கிலீஷில் பேசுகிற தொல்லை இனி கொஞ்சமும் எனக்கு இல்லை. அந்த மேக்ஸுனா பயமும் இல்லை, அந்த சயின்ஸுனா பயமும் இல்லை, இந்த இங்கிலீஷில் பேசுகிற தொல்லை இனி கொஞ்சமும் எனக்கு இல்லை. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்பவும் எனக்கு உள்ள. பிகாஸ் நான் இயேசு பிள்ளை, அவர் எப்பவும் எனக்கு உள்ள. கொட்டி படித்தேன், எரல 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 எரல, செவத்துல முட்டி படித்தேன், புரியலை புரியலை ஒன்றும் புரியலை.
மண்டை மேல கொட்டி படிச்சேன் ஏறல 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 செவத்துல முட்டி படிச்சேன் புரியல புரியல ஒன்றும் புரியல பாடத்தெல்லாம் எழுதி பாரு மேக்ஸை மட்டும் போட்டு பாரு இதெல்லாம் செய்யும் முன்னே ஏசப்பாவை நோக்கி பாரு பாடத்தெல்லாம் எழுதி பாரு மேக்ஸை மட்டும் போட்டு பாரு இதெல்லாம் செய்யும் முன்னே ஏசப்பாவை நோக்கி பாரு அந்த மேக்ஸ் அந்த சயின்ஸ் இந்த இங்கிலீஷ் கொஞ்சமும் எனக்கு இல்லை அந்த மேக்ஸு நான் பயமும் இல்லை அந்த சயின்ஸு நான் பயமும் இல்லை இன்னும் இங்கிலீஷில் பேசுகிற தொல்லை இனி கொஞ்சமும் எனக்கு இல்லை அந்த மேக்ஸு நான் பயமும் இல்லை இந்த சயின்ஸு நான் பயமும் இல்லை இந்த இங்கிலீஷில் பேசுகிற தொல்லை இனி கொஞ்சமும் எனக்கு இல்லை பிகாஸ் நான் இயேசு பிள்ளை அவர் எப்பவும் எனக்கு உள்ள பிகாஸ் நான் இயேசு பிள்ளை அவர் எப்பவும் எனக்கு உள்ள. என்ன சோஃபியா, ஆக்ஷன் சாங்லாம் நல்லா பண்ணியா? ஆமாக்கா, நான் நல்லா என்ஜாய் பண்ணேங்க்கா. பிள்ளைகளும் சூப்பராக இருந்தாங்க. அப்படியா? நல்லா வாட்ச் பண்ணிட்டே இருந்த போலன்னு. ஆமாக்கா, நல்லா வாட்ச் பண்ணேன். சரி சோஃபியா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நீ அதை பத்திரமா வச்சுப்பியா? கொடுங்கக்கா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். சரி, நான் என்னைக்காவது வந்து கேட்பேன், சரியா? எனக்கு தேவைப்பட்டப்போ வந்து கேட்பேன், மறக்காம என்கிட்ட தந்துரு, பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சிடாதானே? சரிக்கா. சரி சோஃபியா. என்ன குட்டீஸ், அந்த அக்கா வர எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா வசனம் படிக்க போகிறோம். எல்லாரும் லீவில் இருக்கீங்களே, படிக்கிறத மறந்து போயிருப்பீங்க அப்படி தானே? ஆனால் வசனம் படிக்கிறத மறக்கக்கூடாது, ஓகேவா? இப்போ ஒருத்தங்க வசனம் சொல்லிக் கொடுக்க வராங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வசனத்தை மனப்பாடமாக படித்து உங்களோட டீச்சர்ஸ்கிட்ட சொல்லணும், ஓகேவா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், நாங்கள் இப்போது மனப்பாட வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் வந்திருக்கோம். சரி, நாங்கள் 2 பேர் இருக்கோம், எப்படி 2 பேர் சேர்ந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் சொல்ல போகிறேன், அந்த அண்ணன் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்ல அந்த அண்ணன் ஆக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எங்களை கவனித்து பார்க்கணும், சரியா? அடுத்த 2 டைம் என்ன பண்ணணும், எங்கள் கூட சொல்லிட்டு நீங்கள் ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? ரெடியா? சரி, ஓகே, பண்ணலாமா? ஆனால் பண்ணலாமா? ஓகே, சரி. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோபு 5:8. என்ன குட்டீஸ், எல்லாத்துக்கும் ஈஸியாக தானே இருக்கு? சரி, இப்போ 2 தடவை, அடுத்த 2 தடவை நீங்களும் எங்க கூட சொல்லிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண போறீங்க. ரெடியா? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. யாக்கோபு 5:8. இன்னும் 1 டைம், ஓகேவா? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறதே. யாக்கோபு 5:8. ஓகேவா? படிச்சாச்சா? சரி, உங்க டீச்சர்ஸ்ட ஆக்ஷனோட யாரு சொல்லி கொடுத்து, அதாவது அவங்களுக்கு சொல்லி பிரைஸை வாங்குறீங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, சொல்லிருங்க, சரியா? பாய். ஓகே குட்டீஸ், வசனம் எல்லாரும் சூப்பரா படிச்சிங்களா? சோஃபியா, சொல்லுங்கக்கா. நான் உங்ககிட்ட காசு கொடுத்தேன்ல, அது இப்போ எனக்கு தேவைப்படுது, தாயேன். ஐயோ அக்கா, அந்த காசை நான் செலவு பண்ணிட்டேனே. என்னது, செலவு பண்ணிட்டியா? நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், பத்திரமா வச்சுக்கோன்னு. அக்கா, நான் வந்து நீங்க வர்றதுக்குள்ள எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணிட்டேங்க்கா. என்ன சோஃபியா, இப்படி செலவு பண்ணிட்டியே? சரி, பரவாயில்ல. சரி குட்டீஸ், அடுத்த ப்ரோக்ராம் போகலாமா? அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ட்ராமா தான். எல்லாரும் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? கவனமாக பார்க்கணும், ஓகேவா? சரி, ட்ராமா பார்த்துட்டு வரலாம். பொரி கொண்டு வந்திருக்கியா? ஓகே, பொரி கொண்டு வந்திருக்கேன், பேக்ல தான் இருக்கு. தேன் மிட்டாய் இருக்கா? தேன் மிட்டாய் நான் தின்னுட்டேனே. என்ன மக்கா இப்படி பண்ணிட்டியே? டேய், கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் அது மிச்ச கிடக்கு. மாணவர்களே, ஆயாவா? இல்லையா? இல்லையாவா? ஆமா. உட்காருங்க 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 உட்காருங்க. சரி, நாளையில இருந்து உங்களுக்கு லீவ் விடுதாங்க. ஆமா, ஜாலியா சார்? விடுமுறை தானே? விடுமுறை தான், விடுமுறை தான். இந்த லீவ்ல நீங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம் இருக்கீங்க? ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போறோம். தின்னு தூங்குவீங்களா? அதானே நீங்க இப்படி இருக்கீங்க. சரி, பொரி உருண்டையா? சார், டிவி பார்த்துக்கிட்டே தூங்கணும். சரி, நான் சொல்றதை கேளுங்க. இந்த லீவ்ல கத்தருக்கு பயந்து
ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசித்து அங்க என்ன குசு குசு இவரே பயப்பட மாட்டாரு, நம்மளை பயப்பட சொல்றாரு. ப்ரேயர் பண்ணி கேளுங்கப்பா கேளுங்க. கத்தரு பயந்து வாங்கணும். சரியா? பைபிள் இவன் தான் சார் பூமரங்களுக்கு. பூமரங்களாங்க. போங்க சார். இந்த லீவ்ல என்ன செய்யலாம்னு இருக்க? ஆடு மேய்க்க போறானா சார்? சாப்பிட்டு தூங்குவியா? சரி போ. ஆடு மேய்க்க போறானா? சரி எல்லாரும் இந்த லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சரியா? சரி பாப்பமா. பாய் பாய். ஹரி சொல்லுங்கண்ணே. லீவ்ல என்ன செய்ய போற? லீவ்ல நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டே படுத்துவியா? வாங்கி வச்சுட்டேன். ஆடு மேய்க்க போறேன்ல? தின்னு முடிக்கிறதுக்கு லீவ். ஆடு மேய்க்க நீ என்ன பண்ண போற? அது அப்பாவோட பெயிண்ட் வேலைக்கு போறேன். மக்கா நீ என்ன பண்ண போற? கேட்டரிங் போலையா? கேட்டரிங் போகல சார். தமிழ் சரி. சரி மக்கா சரி. அதான் தமிழ் நீ என்ன பண்ண போற? பிரியாணி கேட்டீங்க? வேலை இருந்தா நம்மளே கூப்பிடு, சும்மா இருக்குமா வரோம். அருணாமதி இட்லி இருக்கு கம்மியாக சொல்லு வேண்டாமே. அவங்க கூட ஆடு மேய்க்க போவாங்க. அபிஷேக்கு இல்ல கேமுக்குள்ள போயிட்டியா? வந்துட்டேன். ஏழு ரெக்வெஸ்ட் கொடு. கொடுத்துட்டேன். ஏழு எப்படியாச்சும் இந்த லீவில் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கல. ஆமால ரீஜன் டாப் 10க்குள்ள எப்படியாச்சும் நுழையிறோம்ல. போய்கிட்டே இருக்கு. வா சுருல ஏழு வாராம் பாரு. பின்னாடி வரல. பாரு ஏழு. என்ன குளோபால் போடல. அந்தா போட்டியா? போட்டாச்சு. எடுத்துட்டேன் தம்பி. காடுப்பா காட்டாரம்பி. ஏலே என்ன பண்றீங்க? கேம் விளையாண்டுட்டு இருக்கான். ஏலே நம்ம சார் சொன்னதை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? இவன் வேற ஒருத்தன் சார் சொன்னார். நான் சார் சொன்ன மாதிரி ஜோம் பண்ணி பைபிள் வாசினால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கல. தூரம் போலாங்கிட்டு முக்கியமா மேட்ச் போய் இருக்கு. இல்ல வர வருதுல இந்த கேம்லாம் விளையாண்டு இருக்காதீங்களே. அங்கிட்டு போடா. என்ன ரகசியம் இருக்கு சொன்னால ஏழு. எப்பா இவன் இருக்கான். சொன்னால அப்பவே சொன்னால நம்ம கேட்டிருக்கணும். ஐயோ வா. சரி டிவியே பார்ப்போம். மோட்டு 10 ரூ. 5 2 5 மோட்டு 10 ரூ. சமோசா. டே மோட்டு சமோசா தின்னுட்டு விடுறா. டே கொடுத்து சாப்பிட்றா. ஒத்தையில சாப்பிட்டான். ஒரு பிளேட்டே ஒத்தையில சாப்பிட்டான். என்ன போங்க. டே இப்போ வாட்டு சமோசா விடுறா. இப்பவும் சாப்பிட்டான். என்ன டேய் முகேஷ், எப்போ பாரு இப்படி டிவியே பார்த்துட்டு இருக்கியே, கொஞ்சமாவது பைபிள் எடுத்து படிக்கலாம்ல. நீங்கள் நல்லா படிக்கீங்க. என்னையவே குறை சொல்லிட்டே இரு. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. அப்போ நீ உட்காந்து இப்படி மோட்டு பார்த்துட்டே இரு. சரிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னைக்கு தான் சொல்கிறத கேட்குறாங்க. ஐயோ ரகசியம் இருக்கு நாளை வந்துட்டோம். ஐயோ டிவி பார்த்து ஜோம் பண்ணிருக்கலாமோ. என்ன பண்ண? இந்த லீவ் ஃபுல்லாக ஜாலி தான். சாப்பிட்டே லீவை கழிக்க வேண்டியதான். நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். எக்கா இந்த பிஸ்கெட் காலி, அடுத்தது எட்டுவா. அதுக்குள்ளேயும் காலியாக்கிட்டியா? எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத சாம். பைபிள் வாசி கொஞ்சமாவது. பைபிள் வாசிச்சா சாப்பாடு பசி தீராது. எக்கா எல்லாம் உரப்பா இருக்கு, இனிப்பு எட்டுவா. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத சாம். ஏசப்பா வருக வர ரகசியமா இருக்குது. எப்போ வருவாருன்னே தெரியாது. ஸோ பைபிள் வாசிச்சு கொஞ்சம் ஆயத்தமாகலாம்ல. எனக்கு சோறு தான் முக்கியம்க்கா. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லாத. பைபிள் வாசி சாம்.
சரி பிஸ்கெட்டை கொடுத்துட்டு நீ போ. இந்த ஓட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஐயோ அக்கா எங்க போனா? அக்கா இப்பதான் வருதுனால ஐயோ ஏசப்பா 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 ஐயோ ஏசப்பா ஏசப்பா. என்ன குட்டீஸ், ட்ராமா பார்த்தீங்களா? இந்த ட்ராமாவில் ஒரு அண்ணன் என்னன்னா டிவின்னு போயிட்டாங்க, இன்னொரு அண்ணன் என்னன்னா கேம்னு போயிட்டாங்க. கடைசியில் அவங்களாம் கைவிடப்பட்டாங்க. ஆனால் ஒரு அண்ணன் கர்த்தருக்கு பயந்து தினமும் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ், நாமளும் எப்பவும் டிவின்னு இருக்காமல், எப்பவும் சாப்பாடுன்னு இருக்காமல் கர்த்தருக்கு பயந்து எப்பவும் ப்ரேயர் பண்ணி ஆயத்தமாக இருக்கணும். ஓகே குட்டீஸ், பாய். என்ன சோஃபியா, ட்ராமா பார்த்தியா? ஆமாக்கா பார்த்தேன்க்கா. நல்ல கவனமாக பார்த்தியா? ஆமாக்கா கவனமாக தான் பார்த்தேன். அந்த ட்ராமாவில் என்ன நடந்துச்சு? நான் உன்கிட்ட காசு கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்டாத? செலவு பண்ணிட்டல. இது நான் எப்படி திடீர்னு உங்ககிட்ட காசு கேட்டேன்னா, இதே மாதிரி தான் ஏசப்பாவும் ஒரு நாள் ரகசியமாக என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அப்போ ஐயோ ஏசப்பா நான் ஜோம் பண்ண மறந்துட்டேன், பைபிள் வாசிக்க மறந்துட்டேன், நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரட்டுமான்னு சொன்னீங்கன்னா உன்னெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க, இங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியாக்கா? ஆமாம், எப்பவும் எப்படி இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். சரிக்கா, நான் இனிமேல் ஆயத்தமாக இருப்பேன்க்கா. என்ன குட்டீஸ், நீங்களும் ஆயத்தமாக இருப்பீங்களா? அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, நீங்கள்லாம் விரும்பி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? மேஜிக் தான். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பார்க்குறதுக்கு? சரி, என்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம். என்ன, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடிக்க வச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பால் எடுத்து ஆரம்பிச்சிடலாமா? சரி, மேலே வைக்கிறேன். இப்போ நான் அடிக்கும்போது என்ன ஆகும்னு நினைக்கிங்க? இந்த பஞ்சு இந்த இதுக்குள்ளே போயிடும், கப்புக்குள்ளே போயிடும். பார்த்துருவோமா? சரி பாருங்க, உள்ளே போயிட்டு. ஓகே, இதே மாதிரி மிக்சர் ரெண்டுக்கு மாறிட்டா? சரி, இப்போ ரெண்டாவது பாலை வைக்கிறேன். அதே மாதிரி தான். ஓகே, இப்போ உள்ள 2 பால் போயிட்டு இதே மாதிரி லாஸ்ட் பாலை நான் இந்த சைடை வைக்கிறேன். உள்ள போகுமான்னு பார்ப்போமா? ஓகே, நான் லாஸ்ட் பால் இந்த சைடு வைக்கிறேன். சரி, இப்போ இதை அடிச்சோடனே உள்ள போயிடும். பார்ப்போமா? ஓகே, 3 பால் உள்ள போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் பிடிச்சிருந்துச்சா? இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். ஓகே பாருங்க, ஃபஸ்ட்டு இது எப்பயுமே இந்த அடியில் உள்ள கப்பில் ஒரே ஒரு பால் போட்டுச்சுக்கணும். மொத்தம் 4 பால். அந்த 4 பாலை நீங்கள் சொல்லக்கூடாது. அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 கப்பு வச்சிடணும். ஓகேவா? வச்சுட்டு அதுக்கு மேலே மிச்சம் 3 பால் இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுடணும். இப்போ போட்டேன். இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு இதை அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து கப்பையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த உள்ள பால் இருக்குல்ல, அதை வைக்கும் போது கேர்ஃபுல்லாக அந்த பால் கீழே விழாமல் நீட்டாக அப்படி வச்சிடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, மொதல் பால் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சு இப்படி அடிக்க போகிறீங்க. அடித்தோடனே நீங்கள் தூக்கும் போது உள்ளே இன்னொரு பால் இருக்குமா, அப்போ உள்ளே ஒரு பால் உள்ளே போயிட்டுன்னு அவங்க நினச்சிடுவாங்க. அடுத்து இப்போ தான் ட்விஸ்டே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, தெரியாமல் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. எப்படின்னா, இல்லை எம்டி கப்பு இல்லை வச்சிடக்கூடாது. அப்போ மேஜிக் ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உள்ள ஒரு பால் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் வச்சிடணும். அப்போ 2 ஆயிரமா, அந்த எம்டி கப்பை இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதை வச்சு எப்பயும் போல் அடிச்சிட்டிங்கன்னா இப்படி உள்ள 2 ஆயிரம். அதுக்கப்புறம் எம்டி கப்பை இங்கே வைக்காமல் இது இங்கே வச்சுட்டு இங்கே அடிச்சிடணும். அடுத்து இதை திருப்பி வச்சுட்டு 3வது பாலை நீங்கள் இந்த சைடு வச்சு இப்படி அடிச்சிடுங்க. உள்ளே இல்லைன்னு காமிச்சிக்கோங்க. அப்புறம் இப்படி அடித்தோடனே 3 இங்கே வந்துடணும். ஓகே குட்டீஸ், நீங்களும் இந்த மேஜிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரகசியமாக செஞ்சு ஏமாத்திருங்க. பாய். என்ன குட்டீஸ், எல்லாரும் மேஜிக் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? எப்படி பண்ணணும்னு வேற அந்த அண்ணன் சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க, அப்படி தானே? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு காட்டுங்கண்ணே. அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் தெரியுமா? எல்லாரும் விளையாட ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டிங்க, அப்படி தானே? அடுத்து என்ன ப்ரோக்ராம்னா கேம் தான். எல்லாரும் விளையாடுவோமா? சரி வாங்க, எல்லாரும் கேம் விளாண்டுட்டு வரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கேம் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேம் விளாண்டுருமா? இந்த 4 பேர் தான் நம்மளுக்கு கேம் விளையாட போகிறாங்க.
கேமோட ரூல் என்னென்னா, இந்த 2 குச்சியை வச்சு இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலை ஒவ்வொரு கப்பாக கொண்டு போய் அங்கே வைக்கிறவங்களுக்கு தான் இந்த குர்குரேவும் ஜூஸும். இந்த பால் கீழே விழுந்துட்டுனா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணும். விளாண்டுலாமா? சரி, நம்ம அண்ணன்மாருங்க தான் இனிமேல் ஆட போகிறாங்க. போய் நில்லுங்க. எல்லாம் ரெடியாக எடுத்துக்கோங்க கையில். முதல்ல அபிஷேக் அண்ணனும் பெஞ்சமின் அண்ணனும் மோத போகிறாங்க. விளாட்ட ஆரம்பிச்சிடலாமா? 3, 2, 1 கேம் ஸ்டார்ட். அபிஷேக் அண்ணா 5வது கப்புக்கு போயிட்டாங்க. பென்னி என்ன மொத கப்புலேயே நிற்காங்க. விளாடுங்கண்ணே. அபிஷேக் அண்ணா அப்படிதான் போட்டாங்க. இந்த டீமில் வின் பண்ணது அபிஷேக் அண்ணா, அதனால அந்த டீமுக்கு 1 பாயிண்ட். இப்போ ஹரி அண்ணனும் முகேஷ் அண்ணனும் விளாட போகிறாங்க. விளாண்டுலாமா? சரி, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண 3, 2, 1 கேம் ஸ்டார்ட். ரெண்டு பேரும் ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க. ஹரி அண்ணா முந்தி போகிற மாதிரி இருக்குது, இல்லை முகேஷ் அண்ணனும் வந்துட்டாங்க. திருப்பியும் முகேஷ் அண்ணன் டீம்லேயே வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 2 பாயிண்ட் வந்துட்டு, அதனால் இந்த டீம் தான் வின்னர். கொடுத்துடலாமா? கை தட்டுங்க எல்லோரும். சரி, அவங்களுக்கு இதை 2 கொடுத்துரும். இந்தாங்கண்ணே, இது 2 உங்களுக்கு தான், இதுவும் உங்களுக்கு தான். ஓகே குட்டீஸ், அடுத்த சில்ட்ரன்ஸ் டைமில் நாங்கள் உங்களை பார்க்குவோம். பாய். என்ன சோஃபியா, இடையில காணாம போயிட்டேன்? ஆமாக்கா, அடுத்த ப்ரோக்ராம் வேற கேம் வேற சொன்னாங்களே, அதான் பிள்ளைங்க எப்படி கேம் விளையாடுறாங்கன்ட்டு ரகசியமா பாக்குறதுக்கு போனேன்க்கா. அப்படியா? ரகசியமா பார்க்க போனியோ? நான் கூட ஏசப்பாவோட வருகை தான் வந்துட்டோ, நீனும் போயிட்டியோன்னு நினைச்சேன். இல்லக்கா. இல்லையா? சரி. என்ன குட்டீஸ், ஏசப்பாவோட வருகை வேற சீக்கிரமா வரப்போகுது. அப்போ எப்பவுமே எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இருக்கணும். அப்போ எப்பவும் ஜோம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், மறந்துடக்கூடாது. சரியா? சரி, இப்போ நீ ஆயத்தமா தானே இருக்க? ஆமா, ஆயத்தமா தான் இருக்கேன். அப்பனா நீனே எண்டிங் ப்ரேயர் பண்ணிடுறியா? நானா? ஆமா, ஆயத்தமா இருக்கல்ல, ப்ரேயர் பண்ணிரு. சரிக்கா, பண்றேன்க்கா. சரி குட்டீஸ், எல்லாரும் கண்ணை மூடுங்க, கை கூப்பிக்கோங்க, ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். அன்புல ஏசப்பா, ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் கற்றுக்கொண்ட மாதிரி உங்களுடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் தினமும் ஜெபிக்கையும் வேதம் வாசிக்கையும் தகப்பனே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா தகப்பனே, எங்களை முழுமையாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. ஏசின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், பை.